ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி விரயசனியாக 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 11ஆம் இடத்திலும், கேது வந்து 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் நாம மே மாதம் பார்க்க போறதில்ல. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்ங்கிற அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல் 2 வாரத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 3வது 4வது வாரத்துக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் வரார். சரி, ராசிக்குள்ள செவ்வாய் வரப்போ யாரோட சேர்றாரு அப்படின்னு பார்த்தா சூரியனோட சேர்றார், புதனோட சேர்றார். சூரியனும் புதனும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரத்துல இருந்து 3வது 4வது வாரத்தில் 3ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் சூரியன் ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வருவது ரொம்பவும் நல்லது. அதே சமயத்தில் குரு வந்து 7ஆம் இடம்ங்கிற திருமணம், குடும்பம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து நீடித்திருப்பது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. பட் சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் நிறைய போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாசமாவே பார்த்தீங்கன்னா என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் சுப செலவுகள் வந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பணத்தை முதலீடு செய்வது, அதே மாதிரி சில ஃபங்க்ஷன், சில சுப விஷயங்கள் நடத்துவதற்காகவும், சில பிற்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு 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 பலனுக்காக இப்போ நம்ம சில முதலீடுகள் செய்வதற்காகவும் நம்ம வந்து விரயசனியாக மேஷராசிக்காரர்கள் நல்லாவே செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு நல்ல தசாபுக்திகள் போயிருக்கிறவங்க ஒரு உபயோகமான ஒரு சுப முதலீடாகவும், தசாபுக்திகள் சுமாராக போகாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போகும்பொழுது ஒரு வீண் விரயமாகவும் போய்கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ இத்தகைய ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா ராசி 12ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து சில பிரச்சனைகள், டிராவலிங்கில் சில இடைஞ்சல்கள், அலைச்சல்கள், விரயங்களில் வந்து ஒரு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், இது மாதிரி கொஞ்சம் ராசி அதிபதி சனியோட சேர்றதுனால மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள், எண்ணத்தை சொல்லி எண்ணத்தை பண்ணிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd and 4th வீக் கிட்டத்தட்ட மே 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே செவ்வாயே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ அது சூரியனோட சேர்ந்துருக்கிறது அருமையான விஷயம். சனி விட்டு விலகிறாரு பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக பிற்பகுதி மே மாதம் 2nd half வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற நல்ல தொழில் விருத்தி, வேலை மாற்றம், வீடு வண்டி வாகனத்தில் விருத்தி, அம்மா தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போகக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய யோகத்துக்கு மேஷராசிக்காரர்கள் மே 15ஆம் தேதியிலேருந்தே தயாராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2nd half of மே 2026 வந்து வருதுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பாதிப்பு இல்லாமல், பண வரவு பிரச்சனை இல்லாமல் வரும். ஏன்னா சுக்கிரனே வந்து ரிஷபத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகுது. எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், சுப செலவுகள், ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செலவாகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதுவரை வந்து அப்படி இப்படி கொஞ்சம் சங்கடங்களும் மன கருத்து வேறுபாடுகளும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சில பேர்த்துக்கெல்லாம் திருமண விஷயங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், கை கூடக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்து இப்போ அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ராசி அதிபதி சூரியன், புதன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு தயாராகக்கூடிய அந்த பலன்களை பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்க்கை சம்பவங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக அடிப்படையாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, குறிப்பாக சொல்லணும்னா 2nd half of மே மாதம் வந்து வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரி ஜாதகத்தில் வரீங்க, எந்த லக்னத்தில் வரீங்க, நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்,
இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் இப்போ பேசின கோச்சாரம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எது மாதிரி விஷயங்கள் உங்களை காத்து கொண்டிருக்கிறது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எது மாதிரி மாறப்போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பயணிக்க போகிறது, எந்த விஷயங்கள் காத்திருக்குது, எந்த விஷயங்கள் நமக்கு சரி வராது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, உள்நாடா, பிரைவேட்டா, கவர்மெண்ட் ஜாபா, என்ன படிப்பு படிக்கலாம், திருமண விஷயங்கள் எப்போ வரும், புத்திர பேரு, குழந்தை செல்வம் எப்போ கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயங்களும் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், இருக்கக்கூடிய சாய்ஸ், லைஃப் சாய்ஸில் எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து நம்மளுடைய கர்மாக்கு அலைன் பண்ணிக்கக்கூடிய முடிவாக இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களில் போனோம்னா நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும், எது மாதிரி லைனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணி நம்ம என்ன மாதிரி விஷயத்தை நம்ம வந்து நோக்கி நம்ம போகிறோமோ அது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு என்ன கர்மா நம்மளை காத்து கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நம்ம வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது, அந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு, வேலை, அணுகுமுறை, நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் பிரச்சனை இல்லாமல் பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போய் எளிதில் வந்துங்க கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், டைம் லாஸ், டைம் வேஸ்ட், அது மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்து என்ன செய்யணுமோ அது கரெக்டான டைமில் அந்தந்த நேரத்தில் செய்து, சம்டைம்ஸ் சிலதெல்லாம் நம்ம ட்ராக் ஆகி போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையோட எந்தெந்த நேரத்தில் எது எது செய்வது நல்லதுங்கிற டைம் லைன்ஸ், எப்படி ஒரு கூகுள் மேப் பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ரூட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணணும், எந்த எக்ஸிட் எடுக்கணும், லெஃப்டா ரைட்டா, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்கிறத காட்டுதோ அதே மாதிரி இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலுவு சொல்லுகளை புரிந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப் என்னங்கிறது நீங்கள் சொல்லும்பொழுது ஆமாம் சார் இப்படி தான் இருந்ததுங்கிறது நீங்களே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த வரக்கூடிய ப்ரெசண்ட் எப்படி இருக்க போகுது, அடுத்த வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இப்போ இமீடியட் ப்ரெசண்ட்டு இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நாம் தீர ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்தால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். அதனாலேயே எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைமை அதிக இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். யாராவது இவர்களை ஒதுக்குனாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் பக்கமே இவர்கள் நெருங்க மாட்டாங்க. என்ன அந்த இடத்துல அவன் ஒதுக்கி பேசிட்டான், அதனால இனிமே அவன் வீட்டுக்கும் போக மாட்டான், அவன் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதை தூக்கி எறியறதுக்கு தயங்காதவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு வாய்ந்தவர்கள். தன்னுடைய குடும்பம் எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு அந்தஸ்தாக இருக்கணும், தன்னுடைய குடும்பம் எல்லா இடத்துலயும் ஒரு கௌரவமாக வாழ வேண்டும் அப்படின்ற நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இவர்களுக்கு எப்போதுமே அந்த ஒரு தலைமை பண்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே நேரத்துல அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி, ஏன்னா இவர்களினுடைய ராசியில தான் அந்த சூரியன் உச்சம் பெறதுனால ஒரு பஞ்சுவாலிட்டி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த பஞ்சுவாலிட்டியை யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணலையோ அவர்களினுடைய குடும்பத்திலையும் சரி, இவர்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஒரு டைமுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா அவர்கள் மீது கடுமையாக கோபம் கொள்பவர்களாக தான் இந்த மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக சொல்லலாம். ஏன்னா நம்ம சனி பகவான் 12ஆம் இடத்துல வரும்போதே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ பாய்ஸ்ன்னே சொல்லலாம். கொஞ்சம் மெதுவாக தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சனின்றது எப்போதுமே ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம், ஒரு குளிர்ந்த ஒரு கிரகம். இந்த கிரகம் இவர்களின்
இவர்களினுடைய 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன வேலை செஞ்சாலும் பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. நான் முதல்லயே சொன்ன மாதிரி கௌரவத்தை அதிகப்படியாக எதிர்பார்ப்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பவர்கள். அந்த கௌரவம், மதிப்பு, சுயமரியாதை, அடுத்து பாத்தீங்கன்னா தன்மானம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு கரைஞ்சுகிட்டு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு நிலைமையை அடைந்தார்களோ அந்த நிலைமையிலிருந்து தூக்கி எறியப்படுபவர்களாக தான் இந்த மேஷராசி என்பவர்கள் இப்போதைய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மே மாதத்துல இந்த மேஷராசி என்பவர்களினுடைய கிரக சூழ்நிலைகளின்படி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதங்களாக சில வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருக்கும். சில இடத்துல ஒரு சில நபர்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இழந்த பதவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல அதிகமாக இருப்பவர்களே நம்ம மேஷராசி என்பவர்கள் தான். அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணமாக இவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களினுடைய பதவிகள் பறிபோயிருக்கும். அந்த பதவிகள் இழப்புகள் மூலமாக எப்படிடா நம்ம இந்த இடத்துல வேலை செய்யறது, நம்மளுடைய ஒரு நேர்மையை நம்ம இந்த இடத்துல காமிச்சிட்டு தான் இந்த இடத்துல இருந்து போகணும். எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு சுயமரியாதையாக வாழ்ந்த இந்த ராசி என்பர்கள் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படும் போது அந்த இழப்புகளை ஈடுகட்டுறதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படி அந்த இழந்த பதவிகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த ஒரு 1.5 மாதங்களாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா செவ்வாய், அதாவது சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று வரும்போது அந்த இழந்த பதவிகள், இழந்த ஒரு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து, இந்த மே மாதத்துல இருந்து முழுமையாக ஒரு அந்த பதவிகள் மூலமாக முழுமையான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். சில மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய திசா புத்திகளின் அமைப்புகளின்படி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக எவ்வளவு வேலை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது மேடம். அவ்வளோ வேலை, அவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம், ஆனாலும் அதுல ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்றது இருக்கு. கரெக்டான இந்த டயத்துல எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு அதனால சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், அந்த ஒரு சின்ன வேலை தான். எப்போதுமே வேலையில ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். இந்த மாதிரியாக வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஏன் இவர்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் இடத்துல அந்த சனி பகவான் கர்மகாரகன், அடுத்து பாத்தீங்கன்னா நீதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல மறையும் போது நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு, நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடையாது. இப்ப வேலை தேடுறவங்க நீங்க போய் எவ்வளவோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க தான் உள்ளதுலயே நல்லா சொல்லியிருப்பீங்க, ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஒரு டம்மியான ஆளை செலக்ட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சனியினுடைய ஒரு தாக்கம் தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கு. அப்போ எனக்கு இன்னும் அது மேலும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து அந்த சனியை மாத்திரமே நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்குண்டான ஒரு கருத்துகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்படும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய தேவைகளை வெளியிடத்தை நோக்கி பயணிக்கும் போது வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் நான் ஒரு 6 மாதமாக வேலை தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மே மாதத்துல உங்களுக்கு வெளியிடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று வர்றதுனால கண்டிப்பாக வேலைன்ற ஒரு தருணத்தை நீங்க இடம் பிடிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த வேலை இழப்புகள்னால அதிகப்படியான அவமானங்கள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கௌரவமாகவே வாழ்ந்து இந்த மேஷராசி என்பவர்கள் சின்ன அவமானத்தை கூட அவர்களால தாங்க முடியாது. ஒரு மன வேதனை, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி வேலை போயிடுச்சு, நான் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதையே நினைச்சு தூங்கவே மாட்டாங்க. அந்த அளவு இருக்கு இந்த மேஷராசி என்பவர்களினுடைய ஒரு தன்மானம் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல இவர்களினுடைய எஃபர்ட் நிறைய இருக்கும். ஆனா அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான அங்கீகாரம் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்காம இருக்கு. இது எல்லாமே இந்த மே மாதத்துல உங்களுக்கு முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அந்த குருவும் சுக்கிரனும் ஆகப்பட்டவர் வெளியிடத்துல நிறைய வருமானங்களையும் வெளியிடத்துல நிறைய அதிகப்படியான ஒரு மதிப்பு மரியாதைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த இடத்துல நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் மேடம், இங்க எங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை இழப்புகள் ஏதாவது இருக்குமா, பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே
மே மாதம் வேற எந்த இடத்துலயும் பாதிப்புகள் வராது. குடும்பம் சம்பந்தமாக சரி, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமாக சரி, அடுத்து வருமானம் சம்பந்தமாக சரி, வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல, இதுல எதுலயுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்துல பிரச்சனைகள் இருக்கு, வேலை இழப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு மாற்றங்கள் தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்திருக்கும். கோச்சார நிலவரப்படி எந்த பாதிப்புகளையும் உங்களுக்கு கொடுக்காது. இந்த இடத்துல மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால லாபங்கள் அதிகரித்தாலும் அந்த லாபங்கள் மூலமாக ஏதோ ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கு. ஏன்னா பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கு, அதை உங்க கையில வச்சுக்காம நீங்க வெளியிடத்துல செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல வேற ஒரு இடத்துல நீங்க அந்த வருமானத்தை போட்டு ஒரு நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்டா செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த ராகுன்ற ஒரு மாயை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். பெரிய பாதிப்புகள் எல்லாமே ஒரு பனி போல கரையறதுக்கு உண்டான ஒரு தருணம். மருத்துவ ஆலோசனை அப்படின்றது மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், திருமண வரன்கள் அமையறதுல பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல இருந்து ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், அடுத்து பிறந்த இடம், இதை பொறுத்து உங்களுக்குன்னு ராசி கட்டங்கள் இருக்கும். அந்த கட்டங்களின்படி இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி, உங்களுடைய தசாபுத்திகளின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.